வணக்கம். ஓப்போ மற்றும் விவோ மொபைல் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் ஃபைல் சேவ். இந்த ஃபைல் சேவ் பற்றி ஏற்கனவே விவோங்கிற மெத்தடுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்க போகிறது ஓப்போவுக்கு ஃபைல் சேவ் எப்படி யூஸ் பண்ணுறது, பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறதுங்கிறலாம் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூட பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப் லாக்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறங்க. ஆப் லாக் ஆன் பண்ணிக்கிறங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறங்க. இதில் பாஸ்வேர்டு இருக்குது. செட் ப்ரைவசி பாஸ்வேர்டு என்டர் 6 டிஜிட்னு இருக்கும். ஒரு 6 டிஜிட் பின் நம்பர் நீங்கள் செட் பண்ணுங்கள். வெரிஃபை நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்கும். அதுலேயும் திரும்ப ஏற்கனவே டைப் பண்ணி திரும்ப டைப் பண்ணுங்கள். இப்போ என்னன்னா ரெக்கவரி ஆப்ஷன். உங்களுக்கு ஒரு வேளை பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே கொடுக்கக்கூடிய இன்புட்டை வச்சு தான் நீங்கள் பாஸ்வேர்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்க முடியும். கேள்வி என்ன கேட்டுருக்குன்னா ஃபார்மர் டீச்சர்ஸ் நேம் இருக்குது. உங்களுக்கு டீச்சர்ஸ் நேம் யாரோ, உங்களுக்கு ஆரம்பத்தில் உள்ள டீச்சர்ஸ் நேம் யாரோ அதை கொடுத்துக்கிறேங்க. நான் சாம்பிளுக்கு சும்மா கேன்னு கொடுத்துக்கிறேன். செட் ரெக்கவரி இமெயில் கேட்குது. அதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கிறேங்க. சேவ் கொடுத்துட்டு மேலே டிக் மார்க் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த சாஃப்ட்வேரை லாக் பண்ணணுமோ அதை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. அதில் ப்ரைவசி பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு ஃபைல் சேவ் வேண்டியில்லை அப்படின்னு சொன்னால் டேனா பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறங்க. பாஸ்வேர்டு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.